25,600ல இருந்து கண்டினியூஸா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. இன்னும் தொடர்ந்து ஒரு 5வது வாரமா இந்த வாரமும் ஃபால் ஆகிட்டு தான் இருக்கு. இது எங்க தான் போய் நிற்கும் அப்படின்னு சில பேர் டவுட் வரலாம். மார்க்கெட் வந்து லாஸ்ட் 3 மந்த் உடைய சப்போர்ட் பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபால் ஆயிட்டு இருக்கு. இம்மீடியட் சப்போர்ட் நிப்டியை பொறுத்தளவுக்கு இம்மீடியட் சப்போர்ட்னா 24,560, 24,400. ஸோ இந்த வாரம் இந்த 2 லெவலையுமே ரீச் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மார்க்கெட் இன்னைக்கு ஃபால் ஆனதுக்கு முக்கியமான காரணம் கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 6% ஃபால் ஆயிருக்கு. Q1 ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டவுனா இருந்தது. குறிப்பா என்பிஏன்னு சொல்லுவோம், நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலே அந்த பேங்க்குடைய ரெவென்யூ வந்து குறையும், அதிகமான வாராக்கடன் வந்து தங்கி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ். இதனால பேங்கிங் செக்டார் ஃபால் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, ஐடி ஸ்டாக்ஸ் தொடர்ந்து ஃபால் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் வந்தது, டிசிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 12,000 எம்ப்ளாயிஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் மட்டும் இல்லை, விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல வந்து டவுன் ஆகி தான் முடிஞ்சிருக்கு. முக்கியமா இன்னைக்கு ரைஸான பங்குகள் அப்படின்னாக்கா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், எஃப்எம்சிஜில ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு, ரிவர்சல் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் இதுவுமே இந்த சேனல்ல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆயிருக்கு. அண்ட் தென் ஐசிஐசிஐ பேங்க் இதுவுமே அப்சைடு பிரேக் அவுட்ல கரெக்டா இந்த சப்போர்ட்ல ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே இன்னைக்கு வந்து ரைஸ் ஆன பங்குகள்ல முக்கியமான பங்குகள் வந்து இந்த 3 ஸ்டாக், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், ஐசிஐசிஐ பேங்க். நிஃப்டியை நம்ம இன்ட்ராடேல பார்க்கும்போது ப்ரீவியஸா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுடைய ஷோல்டர் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருடைய ஷோல்டர் பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகுது. இந்த மாதிரி ஃபால் ஆச்சுனாலே ஸ்ட்ராங்கா டவுன் சைடு ஃபால் ஆகும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல 24,650ங்கிறது சப்போர்ட். இன்கேஸ் நாளைக்கு வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆனாலோ இல்ல அதே இடத்துல ஓப்பன் ஆனாலோ அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் 24,775 இந்த ரீஜன் இருக்கும். ஓகே, 750 வந்து 775 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஏன்னா இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பாருங்க, இந்த ரீஜன் வர வரைக்குமே டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே, மேல ரைஸ் ஆச்சுன்னா கூட 24,750, 775 வரைக்குமே டவுன் ட்ரெண்ட் தான். திரும்பவும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு டேயோடைய லோவை கட் பண்ணும்போது இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 24,560, 24,400. ஸோ இதுக்கு அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது ப்ரீவியஸா இந்த 4 ஹவர் சார்ட்ல தான் கரெக்டா ரெசிஸ்டன்ஸ்ல ட்ரேட் ஆயிருந்தது. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ட்ரேட் ஆயிருந்தது. இப்போ இதுக்கு ஈக்குவலா வச்சு பாருங்க, பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் சப்போர்ட் நியர்பைல இருக்குதா? இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட்ல இருக்கு பாருங்க. இதுக்கு ஈக்குவலா இந்த இடத்துல இருக்குதா? இப்போ இதுக்கு ஈக்குவலா இந்த இடத்துல இருக்குதா? இதுக்கு ஈக்குவலா இன்னைக்கு இந்த சப்போர்ட் எடுத்திருக்கா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் பாட்டம் அவுட் ஆயிருக்கு இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஓகே, இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் வந்து திரும்பியும் ஃபால் ஆனா கூட அப்சைடு ரிவர்சல் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிஃப்டி இம்மீடியட் சப்போர்ட்டான 24,650 ரீச் ஆயிருக்கு. ஹியர் ஆஃப்டர் ஃபால் அப்படின்னா இன்னைக்கு டேயோடைய லோவை கட் பண்ணா மட்டும் ஃபால் ஆகும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,550, 400. ஆனா பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுடைய சப்போர்ட், இந்த சேனலுடைய சப்போர்ட் வந்து ரீச் ஆயிருக்கு. 56,000 ஆர் 55,900ங்கிறது இந்த சப்போர்ட்டிவ் ஜோன். ஸோ பேங்க் நிஃப்டி எப்போ வேணாலும் ரிவர்சல் ஆகலாம். இதே மாதிரி சென்செக்ஸை கவனிச்சிங்கன்னா, இதே போல சென்செக்ஸை பார்த்தீங்கன்னாலும் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இந்த 3 மந்த் சார்ட் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த இடத்துல.
ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக கீழே ஃபால் ஆகிறது தான் பாசிபிலிட்டிஸ். 80,080ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்தராக 77,700ங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 4th இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னா இந்த ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் 10th வந்து இருக்கும். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் ட்ராவல் ஆகுது. ஒவ்வொரு டைமும் இந்த லோ பிரேக் பண்ணும்போது ஷார்ப்பா ரெக்கவர் ஆகுது. இந்த லோ பிரேக் பண்ணும்போது ஷார்ப்பா ரெக்கவர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணிருக்கு. அடுத்த ரெக்கவரி வந்து டுவோர்ட்ஸ் 5,820 வரைக்கும் ரைஸ் ஆகும். ஸோ பை சைட்லேயே இருங்க. லாஸ்ட் வீக் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதே ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் நான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 5,818. நம்ம கணிச்சிருந்தது 5,820 வரைக்கும் போகும். ஸ்டூடெண்ட் குரூப்ல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். யூடியூப் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் ரைஸ் ஆனது 5,818 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. எதுக்குன்னா இந்த இடத்துல இருந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறது தான் பாசிபிலிட்டி தான். ஏன்னா ஓவராலா நமக்கு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தான், சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஃபைன். ஸோ இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 5,750 5,700 இருக்கும். ஓகே, ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நிப்டியும் சரி சென்செக்ஸும் சரி ஸ்டில் நோ செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. பேங்க் நிப்டி மட்டும் நாளைக்கு வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.